ஏ படப்பட்டு வந்துருச்சு ஓடியா 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 ஓடியா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படப்பட்டி. இது வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண சேனல். இன்னைக்கு வந்து நான் போடுறது ஃபர்ஸ்ட் கண்டென்ட். இது ஏன் இந்த கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா, இது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு, நான் கனடாவில் இருக்கேன். என்னோட நண்பன் வந்து சென்னையில் எடுத்த ஒரு குடும்ப படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதில் பார்க்க போகிற இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே இன்னைக்கு வந்து பெரிய பிரபலமாக இருக்காங்க சினிமாவில். அவங்க பிரபலமாகிறதுக்கு முதல்ல எடுத்த குறுந்துற படம் தான் இது. ஸோ இதோட பார்த்துருங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை. இந்த காலகட்டத்திலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதாங்கிறத வந்து இந்த கதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியலன்னா நான் முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தயவு செஞ்சு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. யாரா தங்கச்சியா? வேற யாரா இருக்கா எனக்கு ஃபோன் பண்றதுக்கு? சொல்றா. சூப்பர்ரா. அல்லாதுமா. நான் வரேன்டா. பெரிய ஆஸ்பத்திரி தானே? எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்க? பயப்படாதா, அண்ணன் இருக்கான்ல. ஹலோ ஹலோ. வீட்டுக்கு வர 9 மணி ஆகும். பஸ் பிடிச்சா திண்டிக்கல் 60. என்னடா தங்கச்சி மாமியா இருக்காரு அப்படின்னு நான் கேட்டு ராவடி பண்ணல. அந்த பேலன்ஸ் 4 பவுன் நகையே போட்டா மாமியா இருக்காரு வீட்டுக்குள்ள வராதாலும் சொல்ல மாட்டா. பொண்ணிய பேச சரி, இந்த பைக்கு சித்தட்ட டெலிவரி கொடுக்கணும், போயிட்டு வரியா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கா. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி பிறக்க போறா, மகாலட்சுமி பிறக்க போறா. அவள் பெரும் மகாலட்சுமி அல்ல, நம் தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள கொற்றவை தாய், கொற்றவை தாய். தமிழ் உலகத்தையே தலை தூக்கி நிமித்த பிறந்த கொற்றவை. அவள் சாதாரண பெண் அல்ல, சாதாரண பெண் அல்ல. நம் பழைய புராணங்களிலே அந்த வம்சனையே வதம் செய்தாலே அந்த கொற்றவை, அந்த கொற்றவை. பழங்குடியினர் போருக்கு போகின்ற பொழுது வணங்கி சென்றார்களே அந்த கொற்றவை, அந்த கொற்றவை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இது சாதாரண குழந்தை அல்ல, சாதாரண குழந்தை அல்ல. இவள் வளர்கின்ற பொழுது பல தலைமுறைகளுக்கு கோடீஸ்வர நிலையை ஏற்படுத்தி விட போகிறாள். கோடி யுகத்திற்கு கோடி கோடியாய் பணமும் பெரும் செல்வமும் அவர்கள் வீட்டை சுற்றி குவியும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்லிட்டா, அருள்வாக்கு சொல்லிட்டா. டேய், பைக் டெலிவரி கொடுக்காம எங்கடா போனேன்? அந்த காலங்கத்தில் எனக்கு கால் பண்றேன். குடுத்தாச்சு குடுத்தாச்சு. பைக் டெலிவரி குடுத்தாச்சு. எப்போ? இப்போதான். ஈரோட்ல சித்தோட 1/2 மணி நேரத்துல போகலாம். அந்த கோவமா கால் பண்ணி தெரியும்.
மருமகளை யாரு மருமகளை யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன். அதான் சொன்னேன். அம்மா அப்பா சாமியா வந்து காப்பாற்றுப்பாங்க. சீக்கிரமா 4 பவுன் நகையோட வரும். மாமியாருக்கு பயந்தெல்லாம் இல்லை, மக்களுக்காக. கண்டிப்பாக இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த கதை புரிஞ்சிருக்காது. பட் இட்ஸ் நார்மல். அதாவது கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்காக வேலை பார்க்குற அண்ணன் அவன் தங்கச்சி வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அவன் தங்கச்சி வந்து ஆசைப்பட்டாங்கிறதுக்காக கொஞ்சம் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே ப்ராமிஸ் பண்ணுறான், இவ்வளோ நகை வந்து நான் வரதட்சணை போடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஆனால் அவனால் வந்து அதை டைம் கொடுக்க முடியல. இப்போ அவன் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு ஹாஸ்பிட்டலில். இப்போ அந்த குழந்தை பிறந்து தாயும் மகளும் இன்னும் ஹாஸ்பிட்டலேருந்து கூட டிஸ்சார்ஜ் பண்ணலை. ஆனால் அந்த செய்தி மாமிக்காரங்களுக்கு தெரிய வந்தது, கிராமத்தில் இருக்கவங்க. அந்த இப்போ மருமகள் வந்து வரதட்சணை கொடுக்கல, இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, சரி அந்த குழந்தை கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கள்ளிப்பாலை கொடுத்து கொலை பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சதான் அவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் மைண்ட் ஸ்ட்ரைக். அதாவது அந்த குடும்பத்துக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. அந்த ஜோசியம் பார்ப்பாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு குருடு உபகாரம் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்கிறான். அதாவது இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது, பல செல்வங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளோட காதில் கேட்குற மாதிரி சொன்னதும் அதை கேட்டு தான் அவளுக்கு மனசு மாறுது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்பாலிக்கா வந்து அந்த தட்டி விடுற மாதிரி இருந்திருக்கும். இது கதை சிம்பிள் தான். ஆனால் இதோட பின் அர்த்தங்கள் வந்து இன்னும் இந்த காலகட்டத்தில் கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பிரதிபலிக்க இந்த படத்தை பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள வந்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அதை எடிட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு பண்ணுற அளவுக்கு வந்து முடியாமல் போயிடுச்சு அவங்கள. ஸோ இது எடுத்து ரொம்ப வருஷமாச்சு. என் ஃப்ரெண்டு வச்சுருந்தாப்புல நான் சமீபத்தில் பார்த்ததும் எனக்கு வந்து விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. சரி, நான் இந்த சேனல் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முதல்ல நான் போடுற கண்டென்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டுடைய அந்த குறுந்தொகை படமாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நான் கேட்டு அவர் பர்மிஷன் வாங்கிட்டு போட்டேன். இப்போ தான் நான் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கைஸ், தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் உங்கள்ட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நான் போகிறேன், கண்டிப்பாக நான் வேறு பண்ணுவேன். இதுதான் என்னுடைய செட்டப்பாக இருக்கும். ஒரு ஸ்டுடியோ செட்டப் மாதிரி அந்த வண்டியை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் வேறு மாதிரி பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் பேஷன் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.